நாங்கள் இப்போ ஆலயத்துக்கு வாசல்ல நிற்கிறோம் பாருங்க. முன்னுக்கு அம்மாச்சி ஆலயம் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆலயத்து வாசல் இருக்கிறோம். அங்க எப்படியா கிணத்திரல்கள் இருக்குன்னு பாருங்க. இப்போ பாருங்க இங்க பாருங்க காவடிகள் எல்லாம் இருக்குது. காவடி எல்லாம் இருக்குது. பாருங்க நாளைக்கு காவடி இருக்கிறது, நேற்றுக்கிழமை காவடி இருக்கிறது எல்லாம் காவடிகள் பாருங்க. எவ்வளவு காவடிகள் இங்க டிராக்டர்ல வந்துட்டு இது பாருங்க எப்படி காவடிகள் எல்லாம் பண்ணீங்க. டிராக்டர் நிக்குது பாருங்க. பரவ காவடிக்கு தயாராக நிக்குது. இந்த காவடி பாருங்க நேற்றுக்கிழமைக்காக உங்களை மற்றபடி காட்டுறோம் பாருங்க. எல்லா நேர்த்திகளும் வந்து இவர்கிட்ட வாடகைக்கு எடுத்து தான் ஆடுவார்கள் பாருங்க. சின்ன காவடிகள் எல்லாம் இருக்கு பாருங்க. சின்ன காவடிகள், இந்த வாகனங்கள் பாருங்க. மக்கள் திரள் இன்றைக்கு இவ்வளவு கூடி இருக்கு பாருங்க. சுற்றி பாருங்க இவ்வளவு மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாளைக்கு ஆலயத்துக்காக இன்றைக்கு வந்து இங்க தங்கி நின்று இரவு பொங்கல் பார்ப்பதற்காக வந்திருக்கிறார்கள். இந்தியால பார்ப்போம். இதுதான் முதல் தரமா எப்படி காவடிகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி ஆரிய வாசலுக்கு வருவோம் பாருங்க. கோபுரத்தை ஆரிய வாசல் பாருங்க. கோபுரம் பாருங்க உயர்ந்த கோபுரம் என்று சொல்லி ராஜ கோபுரம் அமைக்கப்பட்டு மிகவும் அழகான நிலையிலே நாளைக்கு பொங்கலுக்காக அமலாட்சி இருக்கிற வாசல்கள் திறக்கப்படவில்லை. உள்ளுக்கு இன்று இரவுதான் இங்கே வளர்ந்து வச்சு பொங்குவார்கள். அப்ப நாங்கள் இப்படியே நோக்கி நந்திக்கடலோரம் பார்ப்போம். நந்திக்கடலோரத்தில் வட்டாப்பளை கண்ணகி அம்மன் அமர்ந்திருப்பார் என்று சொல்வார்கள். அந்த வட்டாப்பளை கண்ணகி அம்மன் அமர்ந்திருக்கின்ற அந்த ஆற்றங்கரை நந்திக்கடலோரத்தை உங்களுக்கு காட்டுகிறேன் பாருங்கள். நந்திக்கடலோரம் வருகை வந்திருக்கிறோம் பாருங்கள். இப்போ கடலோரம் நந்திக்கடலோரம். நாளை இவ்விடங்கள் எல்லாம் நிற்க முடியாத மக்கள் கூட்டமாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. நந்திக்கடல், இந்த நந்திக்கடல் ஓரத்தில் தான் வட்டாப்பளை அம்மலாட்சி ஆரம்பத்திலே வருகின்ற போது, மதுரையிலிருந்து வருகின்ற இங்கே இருக்கின்ற போது, பசி எடுக்கின்ற போது இந்த கரையிலே வயல்வெளியிலே மாடுகளை மேய்த்து கொண்டிருந்த சிறுவரிடம் வந்து தம்பி பசிக்குது என்று கேட்ட போது அவர்கள் தங்களிடம் பால்லாம் இருக்கிறது என்று சொல்லி அவர்களுக்கு பரிமாறுற வேளைதான் படைத்து விளக்கேற்றுவதற்கு இந்த நீர் எடுத்து எரியுங்கள் என்று சொன்னதாக ஒரு ஐதீகம். இந்த நீரை எடுத்து விளக்கரிக்கும் போது எரிந்தது. அதுதான் இப்பொழுதும் தீர்த்தக்கரையில் சென்று கடல் நீரில் எடுத்து ஒரு வாரங்களுக்கு கடல் நீர் விளக்கெரியும் அற்புதம் காட்டாவிநாயகர் முள்ளியோலை காட்டாவிநாயகர்கள் நடைபெறுகிறது. இன்று இரவு நான் நினைக்கிறேன் இன்று இரவு காட்டாவிநாயகர்கள் திருவிழா நடைபெற்று பூசைகள் நடைபெற்று அங்கிருந்து வளர்ந்து தூக்கில் வர என்று சொல்றோம். அந்த பொங்கல் பானையை பூசாரியை தூக்கிட்டு வந்து வட்டாப்பளை அம்மலாட்சியின் முகப்பு தோற்றத்தை பாருங்கள் எப்படி இருக்கிறது. ராஜகோபுரம் அப்படி மக்கள் இன்றைய வெள்ளங்கள் கூடிக்கொண்டிருக்கிறது பாருங்கள். நாங்கள் வட்டாப்பளை அம்மலாட்சியிலிருந்து விடைபெறுகிறோம். உள்ளே வீடியோ எடுக்கிறதுக்கு பெருசா விடுவதில்லை என்று சொன்னார்கள். அப்ப நான் உள்ளுக்கு போகும்போது வீடியோ கொண்டு போகாமல் தான் கொண்டுட்டு வந்தேன்.
இன்னொரு நாளைக்கு தனியாக வந்து உங்களுக்கு உள்ளே காட்டலாம். சின்னாவும் இல்லை, சின்ன இல்லாதால் வீடியோ எடுக்க முடியாது இருக்கிறது. எனக்கு வீடியோ எடுத்தும் பழக்கம் இல்லை. உறவுகளை பாருங்கள் எப்படி அழகான தோட்டம் சொல்லி காவடிகள் இஞ்சால நந்தி கடலோரம் அப்படி சுற்றி பாருங்கள் ஒரு அழகாக இருக்கிறது என்று. ரைட், நாங்கள் அப்படியே புறப்பட போவோம்.